வாங்க சார், ஜான் சார். எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப அழுதுட்டே இருக்கானுங்க ரெண்டு பேரும். ஐயா எங்களை போலீஸ்னாலும் பிடிச்சு கொடுங்க ஐயா. இப்படி ஒரு வேளை மட்டும் சாப்பாடு போட்டு கொள்ளாதீங்கய்யா. ஜெயிலை விட உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமே. ஐயா நாங்க வந்து 4 மாசம் அவதியா விட்டுருங்க ஐயா. பாலமுருகன் அவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா போதும். ஆ சரி சார். ஐயா சுகர் பேஷண்ட் ஐயா, கொண்டு விடாதீங்கய்யா. இனிமேல் யார் வீட்டுக்காவது திருட போவீங்களா? யாரையாவது கத்தி வச்சு குத்துவீங்களா? மாட்டோம் மாட்டோம். பாலமுருகன் இவங்களை 1 வருஷம் வைக்க சொன்னால, இப்போ அதை நம்ம குறைச்சிக்கிடுவோம். ஒரு 10 மாசமா மாத்திக்கிடுவோம். ஐயா 1 வருஷத்துக்கும் 10 மாசத்துக்கும் ஒரு 2 மாசம் தானே ஐயா வித்தியாசம். அதுல வேற 4 மாசம் கழிஞ்சிட்டு ஐயா. பாலமுருகன் நம்ம எல்லா வேலையும் பெண்டிங் ஆனாலும் பரவாயில்ல, இவனுக்கு தப்பிச்சிடவே கூடாது சரியா? ராத்திரி பகலா முழிச்சிருந்து பாரு. ஆ சரி சார், நான் வாரேன். டேய் திருட்டு பசங்களா, சாரு பெரிய தொழிலதிபர். அதெல்லாம் விட்டுட்டு இங்க கிடக்காருன்னா அந்த பொம்பளை எப்படி நேசிப்பாருன்னு பார்த்துக்கிடுங்க. அது கிளவி மயிலான இருக்கு. சார் மட்டும் என்ன வாலிப பையனா, அவருக்கும் வயசு அதிகம்தான். கல்யாணம் முடியலையோ அவருக்கு? அவருக்கு அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஃப்ளாஷ்பேக்கில் அவரே சொல்லுவார். ஐயா அவருக்கு அது என்ன நாள் இருந்துட்டு போட்டு எங்களுக்கு தேவையில்லையா, சாப்பாடு கொடுங்க ஐயா. காலையில் சாப்பிட்டாச்சுல, இனி நாளைக்கு காலையில தான். ஆஹா நாளை கழிச்சு காலையில. ஐயா 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 ஏது எடுப்பானு சாப்பாடு போட மாட்டேங்கானவளே. அக்கா ஏதாவது இட்லி கடை போடுறத பற்றி யோசிச்சியலா? ஆஹா இப்போதைக்கு கடை கடைலாம் போட முடியாது டி. கையில் 10 பைசா கிடையாது பத்துக்க. சான்ஸ்ரானே வெளியெடுத்துல வாங்கின கடனே இன்னும் கிட்ட முடியாமல் கிடக்கு. இதை அடுத்து என்ன கடனை வாங்கிக்கிட்டே கடையை போட? கொஞ்ச நாள் போட்டும் டி, அப்புறமா பிஸ்னஸை பற்றி யோசிப்போம். இப்படியே சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படியே தெருவா உட்காந்து உட்காந்து தரையை தேய்க்க வேண்டியதான். எடுத்து கவுத்தர் முடிவு பண்ண முடியாதுல்லாமா. அன்னைக்கு பாரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு உனக்கு எவ்வளவு நஷ்டமாச்சுன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கஷ்டமும் நஷ்டமும் வீரனுக்கு ஜகஜம். அது சரி, என்னன்னே தெரியல 2 நாளா காதெல்லாம் ஒரே வலியா இருக்கு. கொய்யின்னு இறையுது. மருந்து ஊற்றி பார்த்தீங்களாக்கா? ஆமா டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் ஊற்றியாச்சு. என்னன்னு தெரியல, சரியாக மாட்டேக்கு. எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். என்ன பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். இது யாரு கோணவாய் கிழவி? நாங்க எங்க உங்களை பார்க்க வந்தோம், நீங்க தான் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. அப்ப பாட்டை மாத்தி படிங்க. எட்டியில எப்படி இருக்கீங்க? எம்பிட்டு மாசம் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கல எல்லாரும்? மீனச்சப்ப நல்லா இருக்கல? நாங்களாம் நல்லா இருக்கோம். எட்டியோய் நான் பாட்டு கிளாஸ் எடுக்க போறேன், கொஞ்சம் எல்லாரும் கலந்துக்கடிமா. பாட்டு கிளாஸா? யாத்தாட்டிக்கு நாங்களாம் வரலப்பா, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஏற்கனவே 2 நாள் வேற காதெல்லாம் ஒரே வலிக்குன்னு இருக்கேன். பாட்டை வேற கேட்டு அது எதுக்கு வீணா போட்டுட்டு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க பாட்டு கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு பொட்டெல்லாம் தந்துடுவேம்மா. சாப்பாடோடி நீங்க போகலாம். இக்க இது நல்ல ஐடியாவாக இருக்குக்கா. 1 மணி நேரம் போய் அது கூட பாட்டு படித்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடோடி வந்துடலாம்லக்கா. ஏட்டி சாப்பாடு தான் வீட்டில் இருக்கம்லாட்டி சாப்பாடை வச்சு என்ன செய்ய? சாப்பாடுக்கு சித்தவளவோ வந்துடுவாளவோன்னு நினச்சேன். ரொம்ப யோசிக்க அளவுலே. எனக்கு எப்படியாட்டும் ஆள் பிடிக்கணுமே, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சரிம்மா சாப்பாடு அது டெய்லி கொடுத்துருதோம். அது போக ஏதாவது ஒரு பரிசு, அதாவது ஒரு நாள் வந்து ஒரு தண்ணி கேனு, ஒரு தண்ணி பாட்டில் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அடுத்த நாள் சாப்பாடோடி சேர்த்து ஒரு டஜன் வளையல். அதுக்கு அடுத்த நாள் சாப்பாடோடி சேர்த்து ஒரு சின்னதாக பர்ஸு. இந்த மாதிரி ஏதாட்டும் டெய்லி தாரேன். இது நல்லா இருக்கே. அப்போ எங்கள் எல்லார பேரையும் எழுதிக்கிடுங்க, நாங்கள் எல்லாரும் வந்துடுதோம். நீங்கள் மட்டும் வராமல் ஆள்வளையும் சேர்த்து விடுங்க என்னம்மா. சரி 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 மீனாட்சி பாட்டி. சே பாட்டு வகுப்பு எடுக்கிறதுக்காக நம்ம நஷ்டத்துக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த கிழவி நமக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து இது வேற எங்கேயோ பெருசாக வாங்க போகுது போலையே. இவ்வளோ பேருக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்தேன், எனக்கு காசு தாங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் வாங்குமோ? என்னமோ வாங்கிட்டு போது நமக்கு என்ன? நமக்கு டெய்லி ஒரு பரிசு, ஒரு பொட்டலம் சாப்பாடு. ஜாலி ஜாலி ஜாலி. கரெக்டு, நானும் அதான் மனசில் நினச்சேன். அப்படி நாளையிலேருந்து மத்தியானம் 1 மணி நேரம் போயிருவோண்ணே. சரி டி. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, பாட்டு கிளாஸ்க்கு போவோம், டைம் ஆயிட்டு. பள்ளிக்கூடம் படிக்கும்போது கூட இப்படி ஓடி இருக்க மாட்டான், சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து இப்படி ஓடுதா? அப்படி என்னதான் அந்த பாட்டு கிளாஸ்ல இருக்குன்னு பாத்திரணும். அதான் டெய்லி ஆஃபீஸ் 1 மணி நேரம் லீவ் சொல்லியிருக்கேன். ரொம்ப விளங்கிரும் சுந்தரி மைனியோ.
இதெல்லாம் தேவையே கிடையாது. என்னம்மா ஆளு ரொம்ப கம்மியா இருக்கு. இது கம்மியா? எங்க குரூப் எல்லாருமே வந்தாச்சு. எங்க குரூப்பை விட்டு வேற யாரும் சாப்பாட்டுக்கு சேர்த்து வர மாட்டாவ. அப்படியாம்மா, சரிம்மா. இன்னைக்கு பாட்டு வகுப்பு முடிஞ்சதும் ஒரு பொட்டலம் சோறும் ஒரு ஆப்பிளும். தினமும் ஆப்பிள் கொடுப்பீங்களா? இல்லை, எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிடைக்கும் அதை தருவேன். சரி, பாடுவோம்மா. மீனாட்சி அம்மா, இந்த எல்லாருக்கும் கையில் சாப்பாடு பார்சலை கொடுத்துருங்களேன். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பாடுதோம். மூஞ்சில குத்தி விடுவேன். நாளையிலேருந்து பெரிய கம்பு எடுத்துட்டு வந்துடுவேன். ஏடி பங்கோசு, இது சரியான அரமெண்டல். இது திடீர்னு கம்பெல்லாம் வச்சு அடிச்சிட்டுனா நம்மளால தாங்க முடிய மாட்டி. நம்மளாம் ஒரு வயசுல முத்த பொம்பளையால் இப்படி சாப்பாட்டுக்கு வந்து உட்கார்றதே அசிங்கம். இந்த கிளவி கையில் அடி வாங்கினா ரொம்ப அவமானம் பட்டி. ஆமாக்கா, முந்தி ஏஞ்சலையும் நெட்டவழியும் என்ன அடியடி வெளுத்திருக்கு தெரியுமா? நல்வழிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மாதிரி மாட்டிடக்கூடாதுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிட்டு ஓடிடணும். இவன் நம்ம பாட்டு கிளாஸுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு. அதுல நம்பர் 1, உங்களுக்குள்ளே குத்து குத்து குத்துன்னு பேசக்கூடாது. எனக்கு சுத்தமா பிடிக்காது. கல்லை கொண்டு ஓங்கி வாயில் அடிச்சிருவேன். இவளுக்கு இருக்கிற 1008 பிரச்சனையில இந்த பாட்டு வகுப்பு தேவையா? உனக்கு தேவையாட்டி? நீ எதுக்கு வந்த? நாங்கள் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வரல, ஏதோ நேரம் போட்டோன்னு வந்தோம். உங்களுக்கு என்னம்மா பேங்குக்காரன் பொண்டாட்டி? உனக்கு என்னம்மா டீ கடைக்காரன் பொண்டாட்டி? அமைதி அமைதி. சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு நான் பாடுதேன். ஏஞ்சலு, பழசெல்லாம் ஞாபகம் வருதுட்டி. இந்த கிளவி நம்மளை கூப்பிட்டு என்ன அடி அடிச்சு பத்தியா? முந்தி பருப்பு என்னது, இது என்ன பருப்பு, இது என்ன காய், அது என்ன கண்டுபிடி, இது என்ன கண்டுபிடி, ஞாபகம் இருக்காட்டி உனக்கு? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. வாங்கிய அடிகள் ஞாபகம் வருதே. ஒமகஷியா வாஷியாயா வாஷியாயா ஷிய மம ஷயா. இது என்ன அளவு வாய் ஒரு தினுசா இழுத்துக்கிட்டு போதே. நம்மளுக்கும் இப்படி இழுத்துட்டு போயிருமோ படிச்சா? ஏட்டி, இன்னைக்கு என்னட்டி மொத பாட்டை இப்படி இழுக்கு? பங்கஜம் பாடுமா? ஆத்தாடி நானா? அந்த பாடுதேன். ஓமம் சளியாம் ஓமம் சளியாம் ஓமம் சளியாம் கசாயம் சளியாம் சளியாம். சரியான பாட்டா இருக்க. சீ சீ சீ, தப்பு தப்பு. ஓமம் சளி சுக்குன்ட்டு பாட்டி. உங்களுக்குலாம் இதெல்லாம் இங்கிலீஷ் பாட்டெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தமிழ் பாட்டே படிக்க. ஏ கீதாக்கா, இது தமிழ் பாட்டு தானே, இங்கிலீஷ் பாட்டுங்கு? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சாப்பாடை ஆப்லேயே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆடச்சாய். மாடு சுத்தா மாட்டடிச்சு காட்டடிச்சு அட்ர நாக்க முக்கா மாடு சுத்தா மனசு சுத்தா தோலை வெட்டி வேலை வெட்டி அட்ர நாக்க முக்கா அட்ர நாக்க முக்கு ஏ ஏ ஏ ஏ ஏ. யாத்தே பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கிளவி வாயை பிளந்துட்டா நம்ம அவ்வளோ பேரையும் ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்களே. மீனாட்சம்மா வாயும் ஒரு தினசா கோணிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பாட இழுத்து கொஞ்சம் கை பீச்சில் பாடுனேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நாக்கு இழுத்துட்டு. இந்த பாட்டு இப்போ யார் படிக்க போறா இப்போ? இந்த கிளவி கஷ்டமான பாட்டா கொடுக்க போய் எனக்கு சாப்பாடே வேண்டாம். நான் போறேன், வீட்டுக்கு போறேன். நான் பாடுறேன். அடிச்சத்தான் மனசு செத்தான் அடிச்சு கொள்ளுங்க கிளவிய அட்ர அடிச்சு கொள்ளுங்க கிளவிய. நாக்குல மூக்கு மூக்குல நாக்க வை தப்பு எல்லாம் தப்பு. விஜய் ஆண்டனிட்ட சொன்ன உனக்கு கொண்டுபிடுவாரு. அது யார், உங்க மாவனா? உன் மோர பாட்டு போட்டவர் அவருதான்ப்பா. அடுத்த பாட்டு பிடிப்புமா? மீனாட்சம்மா, இது எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. இன்னைக்கு இது போதுமே, 1 மணி நேரம் ஓடிட்டு ஒண்ணுமே கத்து கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச திறமைய மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் படாத பாடுபடுறேன். யாருமே சரியாவே பாட மாட்டேக்காளுவோம். சரி, இதே பாட்டு வகுப்பு தொடர்ந்து எடுக்கணும்னா பாட்டு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. இல்ல அறுக்குன்னா விட்டுருதோம், அவ்வளவுதான். நல்லா இருக்கு, எடுங்க. தியானம் ஒரு சாப்பாடு கிடைக்கல. சாப்பாட்டுக்கு தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அறிவு வழக்கம் வந்த மாதிரி தெரியல. சரி, இன்று கிளாஸ் முடிக்கிறது. நாளைக்கு வாங்கட்டி. எப்பாடி தப்பிச்சோம். மீனாட்சி பாட்டி, நாளைக்கு இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி நல்ல விலை கூண்ட பழம் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு உங்க எல்லாத்துக்கும் ஸ்ட்ராபெரி தான் கிடையாது, கொய்யாப்பழம் நல்ல கனி பாடுங்கட்டி. நாளைக்கு எல்லாரும்